வெறுக்கிறல்ல அந்த மாதிரிதான் இவங்க. ஒரு நாள் நம்ம வீட்டுல இருக்கும்போது நெருப்பு பிடிச்சிச்சு. நீ குழந்தையா இருக்கும்போது நாங்கெல்லாம் யாருமே இல்ல, உன்னை காப்பாத்த எத்தனையோ வெளியில இருந்து ஆட்கள் எல்லாம் குரல் கொடுத்தாங்க. ஆனா உங்க அம்மா மட்டும்தான் நெருப்பு என் மேல பட்டாலும் பரவாயில்ல, என் முகம் கருகினாலும் பரவாயில்ல உன்னை காப்பாத்துனாங்க. நீ காப்பாற்றப்பட்டுட்ட, உன்னை காப்பாத்துறதுக்காக உங்க அம்மாவோட முகம் கருகி போயிடுச்சு அப்படின்னு சொன்ன போது அந்த பெண்ணு அந்த பொண்ணு ஐயோ அலறி, ஐயோ எனக்காக எங்க அம்மா என்ன பண்ணாங்க, இவ்வளவு பெரிய இந்த மாதிரி கொடுமையான நெருப்பை ஏத்துக்கிட்டாங்களே, நான் நல்லா இருக்கணும், நான் அழகா இருக்கணும்ன்றதுக்காக எங்க அம்மாவுடைய முகம் கருகி போச்சுன்னு சொல்லி அன்னைக்கு மனம் மாறி அம்மாவை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அதே போலதான் நீங்கள் நானும் நல்லா இருக்கிறதுக்காக அந்த தேவாதி தேவன் கொடூரமான சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த தேவாதி தேவன் அந்த மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் எந்த பண்டிகையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்? பஸ்கா என்கிற பண்டிகை. இந்த பஸ்கா என்கிற பண்டிகை கடவுள் மனுஷனா 2000 வருஷம் முன்னாடி ஏசப்பா பிறந்தாங்களா, ஏசப்பாவுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மோசே காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைப்பட்டிருந்த போது அடிமையா இருந்தாங்க. அந்த எகிப்தியர்களை கொடுமைப்படுத்தினார்கள். அவர்களை நிர்மூலமாக்கி 2 வயசு குழந்தைகளை கொன்னுட்டான். கர்த்தருடைய ஜனங்களுடைய குழந்தைகளை அப்படி ஒரு மிருக ஆட்சிக்குள்ள இருந்தாங்க. அப்படியாப்பட்ட நாட்கள்ல கர்த்தர் அவர் மேல் மனம் இறங்கி அந்த எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு 10 வாதைகளினால் அந்த ராஜாவை வாதித்தார். கர்த்தருடைய ஜனங்களை கொண்டு வர அந்த 10வது வாதை தான் ஆண்டவருடைய சங்கார தூதன் வரும்போது என்ன பண்ண, எல்லா தலைச்ச பிள்ளைகள் எல்லாம் சாகடிச்சிருவான். ஆனா நீ கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அந்த பலியுடைய ரத்தத்தை நீ வாசக்கால பூசிட்டீன்னா உன் வாசலுக்குள்ள என்ன பண்ண மாட்டா, அந்த அழிக்கிற தூதன் வரமாட்டா, நீ காப்பாற்றப்படுவ அப்படின்னு சொன்ன போது கர்த்தருடைய ஜனங்கள் ஆட்டை பலியிட்டு அந்த ரத்தத்தை வாசக்கால பூசி இருந்தார்கள். அந்த ஊர்ல இருக்க எகிப்தியருடைய குழந்தைகள் எல்லாம் மறித்த போதும், எகிப்தியர்கள் அழிந்த போதும் கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. அதுதான் அந்த பஸ்கா பண்டிகை. ஏசப்பா உங்களுக்காக எனக்காகவும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல பலியானதுனால நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அடைக்கலமாய் காத்திருக்கிறோம். அந்த ரத்தம் ஆட்டுக்குட்டிய ரத்தம் யோசிச்சு பாருங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே காப்பாற்றப்பட்டாங்க. ஏன் காப்பாற்றப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்றதுனால இல்ல, அவங்க எல்லாம் நல்லா ஜெபம் பண்றவங்க, பைபிள் படிக்கிறவங்க, காணிக்கை கொடுக்கிறவங்க, ஊழியம் பண்றவங்க, ரொம்ப பசுத்தவான் நீதிமான் அப்படின்றதுலாம் இல்ல. ஒரே ஒரு காரியம், அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்திருந்தார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கை என் வாழ்க்கை பலவிதமான தவறுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நம்ம ஆட்டுக்குட்டிய ரத்தத்துக்குள்ள பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை தாங்கி நடந்த வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. நம்ம குறைகளினால இல்ல, அவருடைய ரத்தம் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறதுனால நம்ம குறைகளை தாண்டி நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்தா அவதான் கட்ட பாதுகாத்தார். அப்ப நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில தவறுகள் இருந்தால் நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம், நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. காரணம் நம்முடைய நீதியினால இல்ல, அவருடைய தயவுனால. அவர் நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல பலியிடப்பட்டதுனால ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவர். யாத்திராகமம் 12:23 வாசிக்கலாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறார். கர்த்தர் எகிப்தியர் அதம் பண்ணுகிறவருக்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்தில் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். அந்த எல்லாரும் அடிக்க வரும்போது உன்னை மட்டும் பாதுகாப்பாங்க. காரணம் நீ நீதிமானதுனால இல்ல, அந்த ஆட்டுக்குட்டி உனக்காக பலியிடப்பட்டிருந்தால. தமிழ்ல அடித்தேன் போன்ற, இங்கிலீஷ்ல கில். நீ கொன்று, அந்த ஆட்டை கொன்று அந்த ரத்தத்தை நீ பூசி இருக்கும் போது நீ பாதுகாக்கப்பட்டிருப்ப. நமக்காக ஏசப்பாவை கொன்றார்கள். ஹல்லேலூயா. அணுவணுவான சித்திரவதை அனுபவித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார். லூக்கா 22:44 வாசிப்பார். ரத்த நாளங்கள்லாம் வெடித்து அவர் ரத்த வியர்வை சிந்தினார். காரணம் நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, அவரை வாரினால் அடிப்பது. மத்தேயு 27:26 வாசிக்கலாம். இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பிலாத்து கிட்ட போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இயேசுவை சிலுவையில் அறையணும். நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா வாரினால் அடிக்க சொல்லவே இல்லை, சிலுவையில் அறையணும். இயேசுவை என்ன பண்ணணும், சிலுவையில் அறையணும்னா இவங்களோட ரிக்வெஸ்ட். எப்படி நம்ம இந்திய நாட்டை வெள்ளக்காரங்க ஆட்சி செஞ்சாங்களோ, அப்ப கர்த்தர் இயேசுவுடைய நாட்டுல அந்த ரோமர்கள் ஆட்சி பண்றாங்க.
இந்த ரோம ராஜா என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் போயிட்டு இயேசு சிலுவையில் அறையும் சொன்ன போது அவன் என்ன பண்றான், இந்த ஜனங்கள் எல்லாம் நைஸ் பிடிக்கிறதுக்காக நம்ம இவங்களுக்கு விருப்பமானதான் செஞ்சாதான் இவங்க எல்லாம் நம்மளுக்கு விரோதமா புரட்சி பண்ண மாட்டாங்க, நம்மள போய் எங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, இந்த ராஜா எங்களுக்கு வேணாம், நாங்க எங்க நாட்டை நாங்களே ஆண்டு கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி மக்கள் என்ன கேக்குறாங்க, சிலுவையில் அறையும் கேக்குறாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான், வெறும் சிலுவை, இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்துறேன், சிலுவை மட்டும் இல்ல, வாரினால் அடித்து இவனை கொடுமைப்படுத்தி சாகடிங்க. அவங்கள சிலுவையில இருக்கா போதுன்றாங்க. சிலுவையில இருந்தா என்ன பண்ற, கையில ஆணி அடிச்சு ரோட்ல தொங்க விடணும், மலை மேல தொங்க விடணும். ஆனா இவன் ஒரு படி மேல போய் அந்த வாரினால் அடிக்க சொல்றான். இங்கிலீஷ் கோயில்ல the court அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கார்ட்னா வெறும் சாட்டை இல்ல. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பஞ்சினால ஒரு சாட்டையை பண்ணி அவரை அடிச்சுக்கிட்டாரு பாருங்க, அந்த சாட்டை கிடையாது, கயிறுனால இருக்கிற சாட்டை இல்ல. நீங்க கூகுள்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சாட்டை எப்படி இருக்கும்னா, இந்த எலும்பு கூடு இருக்குல்ல, எலும்பு கூடுனால ஒரு கொக்கி, அந்த கொக்கியை வச்சு அந்த கொக்கி இருக்கும், சுத்தில மெட்டல், இரும்பு பிளஸ் நடுவுல இந்த எலும்புனால, மனுஷ எலும்புனால செஞ்ச ஒரு கூடு. இந்த அடிச்சா சதையை பிச்சுட்டு வந்துடும். வெறும் மேலோட்டமா அடிச்சுட்டு போறது இல்ல, இந்த கொக்கினால பிச்சு இந்த சதையை பிச்சுட்டு வர அளவுக்கு அந்த சாட்டை இருக்கும். முடிஞ்சா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அது அப்படியா போடப்பட்டிருக்குது. ஜிம் எனக்கு இந்த பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் நீங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தோம்ல ஒரு போட்டோ, அந்த போட்டோல இருக்கிற நடிக்கிற ஒரு பேரு ஜிம். ஏசப்பா பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் அப்படின்ற படத்துல ஏசப்பாவை நடிக்கிறோம். ஆனா அவருக்கு ஏசப்பாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா ஏசப்பா மாதிரி முகம்லாம் இருக்குது, நல்லா அழகா இருக்கிறாரு, ஹைட் அண்ட் வெயிட் ஹேண்ட்ஸமா இருக்கிறாருன்னு சொல்லி ஏசப்பா மாதிரி நடிக்க வச்சாங்களாம். அப்ப நடிக்கும் போது அந்த அந்த என்னன்னா அந்த சாட்டையில அடிச்சு, உண்மையான சாட்டையில அடிச்சு வெளியில வரணும். அப்போ அவருக்கு என்னன்னா உடம்புல பிளே ஓட்லாம் கொடுத்து உண்மையா அந்த சீன் நல்லா வரணுன்றதுக்காக பண்ணாங்களாம். அந்த அடிக்கும் போது அந்த பிளேவோட தாண்டி ஒரு ஆணி என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒரு எறும்பு அவர் உடம்ப பட்டுட்டு ரத்தம் பீரிட்டு வந்துடுச்சு. அப்போ அவர் யோசிச்சாராம், ஒரே ஒரு இரும்பு என் மாதிரி தெரியாம பட்டதுக்கு இவ்வளவு மரண வலி இருக்குது, ஏசப்பா இத்தனை பேர் அடிச்சாங்களே, எவ்வளவு கொடுமையில அவர் அனுபவிச்சிருக்கிறாரு, எவ்வளவு அவஸ்தை, எவ்வளவு சித்திரவதை, எவ்வளவு வலி, ஐயோ அந்த தெய்வத்தை நம்ம எப்படி அறியாம போயிட்டோம்னு சொல்லி ஒரு நடிகர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அந்த சதையை பிற்கப்பட ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் செய்த சில தவறுகளுக்கு நம்முடைய சதைகள்லாம் பிற்கப்படணும், நம்ம சதைகள்லாம் அழிக்கப்படணும், நம்மெல்லாம் அந்த தண்டனைக்குள்ள போயிருக்கணும். ஆனா கர்த்தாவுக்கு அந்த என் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், என் பிள்ளைகளோட உடம்பு சதை நல்லா இருக்கட்டும், என் சதை பிற்கப்பட நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் நல்லா பாதுகாக்கப்பட்டிருக்க, நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்க, அவர் சதையை பிற்கும்படி ஒப்பு கொடுத்தார். ஒரு அப்பாவுக்கு இந்த 2 பையன் கதைலாம் தெரியும். எனக்கு இளைய மகன் கதை. இளைய மகன் என்ன பண்ணிட்டா, அப்பாவோட சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். எப்ப சொத்தை பிரிப்பாங்க, அப்பா செத்து போயிட்டா பிரிப்பாங்க. ஆனா அவன் என்ன உயிரோட இருக்கும் போது பிச்சுட்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம், நீ செத்து போயிட்ட அப்படின்னு சொல்றான் அப்பாவை. சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டான். போயிட்டு தன் ஃப்ரெண்டுகளோட நல்லா ஜாலி சுகபோகமா வாழ்ந்துட்டு வராரு. வாழ்ந்துட்டு வரும்போது ஃப்ரெண்டுகள்லாம் காசு இருக்கிற வரைக்கும் கூட இருக்கிறாங்க. காசெல்லாம் காலியான உடனே எல்லாரும் டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளால நம்ம ஜனங்கள்லாம் அப்படிதான், நம்ம ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க. நம்மளால ஒரு காரியம் நடக்கணும்னா கூடவே இருப்பாங்க. நம்மளால ஒரு விஷயம் நடக்கணும், நம்மளால ஒரு 10 ரூபாய் அவங்களுக்கு ஆலயம் வரும் அப்படின்னா கூட இருப்பாங்க. ஆனா காலி ஆயிடுச்சுன்னா டாட்டா பாய் பாய் தான், போன் பண்ண எடுக்க மாட்டாங்க, ஒன்னும் மெசேஜ் பண்ண ரிப்ளை வராது, எல்லாம் போயிடும். அதனால அப்படிதான் இருந்தார் ஏசப்பா. அவர் அவங்க அப்பா செத்துட்டேன்னு சொல்லி சொத்துல பிரிச்சுட்டு போய் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, எல்லா பணமும் காலியாகி அவன் வாழ்க்கை கொடூரமா மாறிச்சு. நம்ம வாழ்க்கையில ஏசப்பா கூட இருக்கிற உறவு செத்து போயிடுச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செத்து போயிட்டாருன்னா கொஞ்ச நாள் என்ன இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா சுகபோகமா வாழற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாள் அவன் எல்லாவற்றையும் இழந்து மறுபடியும் தான் அப்பா கிட்ட வரும்போது நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் என்னென்ன குடிக்கு பிராண்டிக்கு தவறான காரியங்கள் எல்லாம் பணத்தை செலவழிச்சிருக்கிறார். அவங்க அப்பா கிட்ட வந்தா அப்பா என்ன பண்ணணும், இவனை சாட்டையால அடிச்சு சதையெல்லாம் பிக்கணும், தண்டனை கொடுக்கணும். அவ்வளவு தப்பு பண்ணிருக்கான், உடம்புனால அவ்வளவு தப்பு பண்ணிருக்கான், இருதயத்தால தப்பு பண்ணிருக்கான். ஆனா பைபிள் சொல்லுது, அவன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா ஓடி வந்து அணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப அவன் சதை தான் பிக்கப்படணும். ஆனா சதை பிக்கப்பட்டு கொடூரமா மரணத்தை அனுபவிக்க அவனுக்கு அவங்க அப்பா நல்ல விருந்து பண்ணி அவனை பாதுகாத்தா. நீங்களும் நானும் நம்ம தேவத்துல வரும்போது ஆண்டவர் நம்மளை குற்றப்படுத்துகிறவர்கள, நம்மளை புத்தி காமிக்கிறவர்கள, நம்மளை தள்ளி விடுகிறவர்கள அவன் சிலுவையில் அனுபவித்து காரணம் என்ன, நம்ம நல்லபடியா இருக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக அந்த தேவாதி தேவன் அப்ப
அப்படிப்பட்டதான காரியங்களை அவர் ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஆமே. நல்ல இதயத்தையே கொள்ளை கொண்டவரே, என் இதயத்திலே வாழ்பவரே என்ற பாட்டு எல்லாம் சேர்ந்து உற்சாகமா கை தட்டி பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி, என் இதயத்தையே கொள்ளை கொண்டவரே, என் இதயத்தில வாழ்பவரே, என் இதயத்தையே கொள்ளை கொண்டவரே, என் இதயத்தில வாழ்பவரே. உங்க கால்கள் ரெண்டுமோ அழகு, என்ன தூக்கி சுமக்குறீங்க. உங்க கால்கள் ரெண்டுமோ அழகு, என்ன தூக்கி சுமக்குறீங்க. நீங்க சுத்தி சுத்தி என்ன பாக்குறீங்க, நீங்க சுத்தி சுத்தி என்ன பாக்குறீங்க. ராசாவே, ராசாவே சரியா, ராசாவே சரியா, ராசாவே, ராசாவே சரியா, ராசாவே சரியா. என் இதயத்தையே கொள்ளை கொண்டவரே, என் இதயத்தில வாழ்பவரே, என் இதயத்தையே கொள்ளை கொண்டவரே, என் இதயத்தில வாழ்பவரே. உங்க கைகள் ரெண்டுமோ, உங்க கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க. உங்க கைகள் ரெண்டுமோ அழகு, அதில் என்ன வரைஞ்சீங்க. நீங்க விட்டு விட்டு என்ன பாக்குறீங்க. நல்ல கையில் பாடுறா சேர்ந்து, நீங்க விட்டு விட்டு என்ன பாக்குறீங்க. ராசாவே, ராசாவே சரியா, ராசாவே சரியா, ராசாவே சரியா, ராசாவே சரியா. என் இதயத்தையே கொள்ளை கொண்டவரே, என் இதயத்தில வாழ்பவரே, என் இதயத்தையே கொள்ளை கொண்டவரே, என் இதயத்தில வாழ்பவரே. கடைசியா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23 மற்றும் 25 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23 மற்றும் 25. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும், நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும், பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது, பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும், நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும், பேய்களுடைய போஜன பந்திக்கும், பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. கடையிலே விற்கப்படுகிற, கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. கொரிந்திய சபையில எல்லாரும் என்ன பண்றா, சிலைக்கு படைக்கப்பட்டதெல்லாம் நல்லா பூந்து விளையாடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இப்ப நீ திருவுங்க இருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நான் உன்னை ரட்சித்து இருக்கிறேன். அந்த படையல்கள்லாம், அந்த பூஜை எல்லாம் பண்ணும்போது, அந்த துஷ்ட தெய்வங்களுக்கு பலியிடும் போது, அதுல போய் நீ சாப்பிட்டீங்கன்னா நீ திருவுருங்க கர்த்தருடைய பந்தியிலே இருக்கிற, பேய்களுடைய காரியங்களும் போய் இருக்கிற. நீ ஜாக்கிரதையா அதுல போயிடாத. சில பேர் பாத்திருக்கீங்களா, ஒரு முறை என் ஃப்ரெண்டு குடும்பம் ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஒரு முறை நான் போறேன், தலைவி கியூல நின்று ஒன்று வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்னை பார்த்த உடனே, எனக்கு இல்ல பிரதர், இது வந்து ஒரு யாருன்னா அங்க இருக்கிற ஒரு வேலை பசங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த கெஜிர கதை நம்ம தெரியாதா, நீ ஏன் ஒண்ணு அப்படியே ஏமாத்திக்கிற. ஒருத்தர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஏதோ படைச்சிட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனா கூடுமானவரை மரியாதையா சொல்லணும். நம்ம பக்தியெல்லாம் எங்க காமிச்சிருவோம், அதுல காமிச்சிருவோம். நாங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இதெல்லாம் பிசாசு, நாங்க சாப்பிட மாட்டோம். இல்ல, இந்த வார்த்தைகள் சொல்றதுக்கு உரிமை கிடையவே கிடையாது. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் தெய்வம். நம்ம அதுல போய் என்ன பண்ணவே கூடாது, அதை நம்ம சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. கூடுமானவரை நம்ம மரியாதையா சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுன்னா அது வாங்கி வேற யாருக்கிட்ட கொடுக்கணுமே தவிர, நம்ம அதுல போய் அவங்கள குத்தி காமிச்சு மனசை உடைச்சு தேவையில்ல பிரச்சனையில போய் மாட்டவே கூடாது. அது நம்ம வேலையே கிடையாது. இந்த கொரிந்திய சபை என்ன பண்ணா, அதுலயே போய் சாப்பிடுறான், கர்த்தருடைய ஆலயத்துல சாப்பிடுறான். அப்ப அந்த பிரச்சனைகள் தான் இருக்குது. அந்த பலியிடும் போது அந்த அசுத்த ஆவியுடைய வல்லமைகள்லாம் அது மேல இருக்குது. ஆனா இன்னொரு ஐடியா சொல்றாரு, கடையில என்ன பண்ற, பூஜை எல்லாம் பண்றாங்கல்ல, பூஜை எல்லாம் பண்ணும் போது அது மேலே அந்த துஷ்டாவிகள் தான் இருக்கும். இந்த வசனம் சொல்லுது, நீ காசு கொடுத்து வாங்கி நீ சாப்பிடு.
நீங்க காசு கொடுக்கும் போது அது மேல இருக்கிற துஷ்ட காரியங்கள் கர்த்தர் உடைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்மளுடைய காசு அங்க போதோ அப்பவே அதெல்லாம் மாத்திடுறார். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில துஷ்ட காரியங்கள் நம்ம மேல இருந்தது, பிசாசுடைய கோபாக்கி நம்ம மேல இருந்தது, தண்டனைகள் நம்ம மேல இருந்தது, பிசாசுடைய அதிகாரங்கள் நம்ம எல்லாம் போய் செய்து அந்த அதிகாரம்லாம் நம்ம மேல இருந்தது. எப்படி காசு கொடுக்கும் போது அந்த பொருள் மேல இருக்கிற துஷ்ட காரியங்கள் மாறிடுதோ, கர்த்தர் நமக்காக சிலுவையில ரத்தத்தை கொடுத்ததுனால நம்ம மேல துஷ்ட காரியங்கள் மாறிடுது. ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல எல்லா அதிகாரங்களும் உடைத்து போடுகிறார், பிசாசு தந்திரங்களை மாற்றி இருக்கிறார். எப்ப காசு கொடுக்கும்போது பொருள் மேல இருக்கிற அந்த பொல்லாத காரியங்கள் மாற்றப்படுகிறதோ, இயேசப்பா அவருடைய ரத்தத்தை கொடுத்ததுனால நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம மேல இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் அவர் மாற்றி போட்டார். எனவே நீங்களும் நானும் பயந்து சோர்ந்து போயிருக்க வேண்டியதில்லை. ஒரு பெண் என்கிற பையன் ஒரு படகு, ஒரு அழகான படகு செஞ்சான். அது அவனுடையதா இருந்தது. ஆனா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கிட்ட பெரிய வெள்ளம் வந்த போது அந்த போர்டு அடிச்சுன்னு போயிடுச்சு, அந்த படகு அடிச்சுன்னு போயிடுச்சு, சின்ன படகு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு கடை தெருவுல அதே படகு, அவன் செஞ்ச படகு ஒரு கடைக்காரர் வச்சு வித்துட்டு இருக்கிறார். அவருக்கு மாதிரி போய் கேட்டா, ஐயா அது நான் கஷ்டப்பட்டு செஞ்சது, எனக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்ன போது அதெல்லாம் தெரியாது, எனக்கு நான் கஷ்டப்பட்டு அந்த வெள்ளத்துல எடுத்தேன், அது என்னோட, அது வேணும்னா நீ 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போ.